ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. கிஞ்சித்காரம் அறக்கட்டளை வழங்கும் ஜனவரி மாதத்திற்கான தர்ம பிரச்சார செய்திகள். காட்டுமன்னார் கோயில், திருநகரி மற்றும் திருநெல்வேலி கிராமங்களில் மார்கழி மாதம் பூஜ்ய ஸ்ரீ வேலுக்குடி ஸ்ரீ உவி கிருஷ்ணன் சுவாமியின் ஆசிர்வாதத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டாளின் பாவை நோன்பு இனிதே நிறைவுற்றது. அதையடுத்து திருநெல்வேலியில் பல கிராமங்களில் திருப்பாவை திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த விழாவில் பங்கு கொண்டவர்களுக்கு திருப்பாவை ஒப்பித்தல், மார்வேட போட்டி, பஜனை பாடல்கள் என பல போட்டிகள் நடத்தப்பட்டன. அது மட்டுமல்லாமல் பங்கேற்றவர்களை ஊக்குவிக்கும் விதமாக முதல் பரிசு 4000 திவ்ய பிரபந்த புத்தகம் மற்றும் பல பரிசுகள் வழங்கப்பட்டன. அதிலிருந்து உங்களுக்காக சில காட்சிகள். மார்கழியில் ஸ்ரீ ஆண்டாள் நடத்திய பாவை நோன்பு என்ற விரதம் திருநெல்வேலியில் சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்வெனி செங்கல் கதிர்மணியை போல் முகத்தான் கற்றேர்மை தன்று கிறங்கி நினைத்து முளைவரையே நின்று பால் சோர மாலையை யாருக்கும் தெரியாமல் அணிந்து தன்னையே அசைக்கும் பார்த்தான். ஆனால் அந்த மாலையை சூடிக்கொண்டது தெரியாமல் பெரியாழ்வார் அந்த மாலையை கோவிலுக்கு கொண்டு சென்று விஷ்ணுவிற்கும் மனைவிக்கு வழங்க பார்த்தார். வாரம் அறவை வகுப்பு நம்ம கோயில நடக்கல, அது உனக்கு தெரியாதா? தெரியாது. எங்க நடக்கு, யார் நடத்துதா? கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்காரம் ட்ரஸ்ட்ல இருந்து பூஜ்ய ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ண சுவாமி வழிகாட்டுதல்ல ஸ்ரீமான் மகுலாபரண சுவாமி வழிமொழி ஆண்டாள் அம்மா, நீங்கள் காட்டிய வழியில் மார்கழி மாதம் பாவை நோன்பு விரதம் எங்களால் முடிந்த வரையில் கடைபிடித்தோம். மார்கழி 30 நாள் விரதம் இருந்தோம். அதில் காலையில் 4:30க்கெலாம் எழுந்துச்சி குளிச்சு இது போனால் தெய்வீகம் அது நல்லா இருந்துச்சு, மனசுக்கும் நல்லா இருந்துச்சு. டெய்லியும் 30 பாசுரம் படித்தோம், நல்லா இருந்துச்சு. என் பேர் வளர்மதி, நான் வல்லவன்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். இங்கே டெய்லி பாவை நோன்புக்காண்டி காலையில் 4 மணிக்கு எழுந்தது நல்லா இருந்துச்சு. டெய்லி காலையில் போய்ட்டு பாவை நோன்பு நடத்திட்டு ஆண்டாளை சேவிச்சுட்டு வந்தது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இந்த ஏற்பாடை ஏற்படுத்தி கொடுத்த கிஞ்சித்கார தர்ம சமத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தெய்வ பக்தியோட எல்லாம் காலையில குளிச்ச உடனே நல்லா சுறுசுறுப்பா வேலையெல்லாம் நல்லா ஓடுது. இந்த வேலையும் நல்லா இருந்துச்சு. குளிச்சுட்டு வர ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நானும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்த மார்கழி மாதம் எப்போ வரும்னு ஆவலோடு காத்துக்கொண்டு இருக்கோம். நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு சுவாமியை கும்பிடுவோம். அடுத்தது 30 பாசுரத்தையுமே படிப்போம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது படித்த பிறகு நாங்கள் எப்போதுமே நல்ல மார்க் எடுப்போம். அடுத்து பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அடுத்தது காலையில படிப்போம், ஜாலியா இருக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதுபோல் இந்த கிராமங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிகழ்ச்சிகளை விடாமல் பார்த்து கொண்டு வரவும் உங்கள் கிஞ்சித் தர்மம் யூடியூப் சேனலில் மட்டும் தர்மம் காப்போம், அறவழி நடப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.